சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. குளம் போல தேங்கிய மழை நீரால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் குடியிருப்பு வாசிகள் அவதிப்பட்டனர். அடித்து ஊற்றிய மழை காரணமாக அப்பகுதியில் பல மணி நேரம் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் கோடம்பாக்கம் பகுதியே இருள் சூழ்ந்து காணப்பட்டது. ராஜபுல தோட்டத்திலிருந்து வரேன். இவ்வளவு தண்ணி இருக்கும் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்குது. விஸ்வநாதபுரம் என் புள்ள உடுக்குது, அதுக்காக அங்க வீட்டு உள்ள தண்ணி வந்துடுச்சு. அதான் 2 பெட்ஷீட் எடுத்துன்னு போறேன். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பலத்த மழை கொட்டியதை தொடர்ந்து அண்ணாநகர் 5வது அவென்யூ பகுதியில் உள்ள சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் கடும் துர்நாற்றம் வீசியது. அவ்வாறு தேங்கிய மழை நீரில் சென்றபோது இருசக்கர வாகனங்கள் திடீரென பழுதாகி நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமப்பட்டனர். சென்னையை மிரட்டிய கனமழை நுங்கம்பாக்கம் பகுதியையும் விட்டு வைக்கவில்லை. சாலைகளிலும் தெருக்களிலும் குளம் போல தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 100க்கும் மேற்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள், அப்புறம் அர்பேஸ் ஸ்மித் அப்படிங்கிற நம்ம தூய்மை பணி செய்யற அதிகாரிகள், அதற்போக நம்மளுக்கு இன்ஜினியரிங் டீம், அப்புறம் நம்மளோட மற்ற எல்லா ஒர்க்கர்ஸும், ஈவன் டெம்பரரி ஒர்க்கர்ஸும் நம்ம ஹையர் பண்ணிருக்கோம். அது போக நம்மளுக்கு வாலண்டியர்ஸ், ஒரு ஜோனுக்கு ஒரு வார்டுக்கு 10 வாலண்டியர் அப்படின்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் சூறாவளி போல தரைக்காற்று பலமாக வீசியதால் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வராத வண்ணம் போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் காற்றின் வேகத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் போலீசாரின் தடுப்புகள் சாலையில் சாய்ந்து விட்டன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.